Okay. என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்கா? Visible, sir. Okay. So we'll start up with uh, an introduction about the feedback amplifiers and stability of Unit 1. Right. Okay. So physical systems அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு there is some amount of feedback. ஸோ இந்த ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான தேவை அப்படிங்கிற வந்து ஃபீட்பேக். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் வந்து ஃபீட்பேக் இல்லாமல் அப்படிங்கிறத வந்து நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது நாட் ஓன்லி இன் பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் பட் ஆல்சோ செவரல் ஏரியாஸ் ஆஃப் என்ஜினியரிங்கில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிற வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக். ஒன்று வந்து negative feedback and the other one is positive feedback. So negative அப்படிங்கிற வந்து degenerative feedback, positive அப்படிங்கிற வந்து regenerative feedback. Okay. So இந்த amplifier designல வந்து negative feedback அப்படிங்கிற வந்து சில important properties வந்து improve பண்றதுக்காக நம்ம வந்து negative feedback அப்படிங்கிற வந்து யூஸ் பண்றோம். So desensitize the gain. So அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான property of the feedback. So negative feedback அப்படிங்கிற வந்து உங்களுடைய gain value வந்து it makes it less sensitive to the variation in the circuit components. அதாவது இப்போ வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனா உங்களுக்கு வந்து அந்த கெயின்ல வந்து கரஸ்பாண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது காமிக்கும். அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறத வந்து குறைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபீட்பேக் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக். And then reduce the non-linear distortion. So negative feedback அப்படிங்கிற வந்து it makes the output proportional to the input. So output should follow the input. அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட கெயின் வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா வைக்குது independent of the signal level. Okay. And then reduce the effect of noise. Reduce the effect of noise அப்படிங்கிற வந்து unwanted electrical signals வந்து அதை வந்து reduce பண்ணுது. ஓகே. ஸோ இந்த இன்டர்ஃபரன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்னாலையும் சரி இல்லை வந்து சர்க்கியூட் காம்பனன்ட்ஸ்னாலும் சரி நம்மளுடைய அன்வான்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது நம்மளுடைய நெகட்டிவ் ஃபீட்பேக். அப்புறம் கண்ட்ரோல் த இன்புட் அண்ட் அவுட்புட் இம்பீடன்ஸ். நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து இட் எய்தர் டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ் த அவுட்புட் இம்பீடன்ஸ். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீட்பேக் டாபாலஜி நம்ம செலக்ட் பண்ணுறதுனால நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து இட் டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ் த இன்புட் அஸ் வெல் அஸ் அவுட்புட் இம்பீடன்ஸ். அப்புறம் இன்னொன்று ஒன்று வந்து பேண்ட்வித் ஆஃப் த ஆம்பிளிஃபையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம பார்க்கும்போது we call it as the gain reduction factor called as the amount of feedback is the factor by which the circuit is desensitized, by which the input impedance of the voltage amplifier is increased, by which the bandwidth is extended. So இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிற வந்து இந்த கெயினை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மாடுலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ நார்மலாக the ideal amplifier should have the gain equal to unity. Okay, equal to 1. So general feedback structure அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ சோர்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் பாஸ் டு த சம்மர். அதில் இருந்து உங்களுக்கு அந்த ஏ அப்படின்னு சொல்லி போகுது. தென் டு த லோட். இதில் உங்களுக்கு வந்து அந்த ஃபீட்பேக் ஃபேக்டர் பீட்டா அப்படின்னு சொல்லி போகுது. இட் இஸ் சம்ட் அப். ஸோ இந்த சோர்ஸ் சிக்னலோட இந்த ஃபீட்பேக் சிக்னல் சம் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஆம்பிளிஃபையர் வந்து போகுது. தென் டு த லோட் அஸ் வெல். ஸோ இதில் பார்க்கும்போது தி output x naught is related to the input given as x naught is equal to a into xi. Correct? A into xi வந்து x naught. And the feedback factor xf is equal to beta into x naught. சரியா? So xf is equal to beta into x naught. சரியா? So xi is equal to xs minus xf. So input signal is equal to xs. Okay, so this is a source signal minus the feedback signal. Okay, right. So AF is equal to x naught by xs, which is equal to x naught by xs அப்படிங்கிற வந்து xi plus xf. Okay, so இதில் வந்து நம்ம வந்து once again இப்போ நம்ம வந்து if we divide it by xi on the numerator and the denominator, you get x naught by xi is equal to xi plus xf by xi. அந்த x naught by xi வந்து a divided by xi plus xf by xi. அது வந்து அதை நீங்கள் காமனாக எடுக்கும்போது இட் இஸ் 1 plus xf by xi அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. ஸோ xf by xi வந்து
you multiply and divide it by the x naught value. So xf by x naught into x naught by xi. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய xf by x naught அப்படிங்கிற வந்து பீட்டா. ஓகே, ஸோ 1 plus beta into x naught by xi வந்து a. ஸோ a divided by 1 plus beta a, அதான் வந்து af. ஓகே, ஸோ quantity a beta அப்படிங்கிற வந்து loop gain. ஓகே, so for the feedback to be negative, the loop gain a beta should be positive. Okay, so loop negative feedback வந்து நம்மளுடைய a beta அப்படிங்கிற factor அப்படிங்கிற வந்து பாசிட்டிவா இருக்கணும். Okay, so this is nothing but the factor 1 plus a beta should be should be greater value. Okay, so normally வந்து அதோடைய factor அப்படிங்கிறது பார்க்கும்போது இப்போ a divided by 1 plus beta a, இப்போ இதில் பார்க்கும்போது நம்மளா அதோட ஃபேக்டர் வந்து beta a வந்து should be greater than this unity. ஸோ அப்படி பார்க்கும்போது a divided by beta a அப்படின்னு சொல்லி வரும்போது it is 1 by beta அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. if the loop gain is large then a beta is greater than 1, so af is equal to 1 by beta. Okay, so overall gain அப்படின்னு பார்க்கும்போது it is having little dependence on the gain of the basic amplifier A. சரியா? The classification of amplifiers, we have voltage amplifier and current amplifier, transconductance amplifier and trans resistance amplifier. So next we go with the classification of amplifiers. We have the voltage amplifier, current amplifier, transconductance amplifier and trans resistance amplifier. So input and output impedance பொறுத்து நம்ம வந்து இதை வந்து கிளாஸிஃபை பண்றோம் based on the source and the load impedance. அதாவது source அப்படிங்கிற வந்து இன்புட், அந்த லோட் அப்படிங்கிற வந்து அவுட்புட் சைடில் வந்து கனெக்ட் பண்றோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற வந்து இன்புட் வோல்டேஜ் சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி உங்களுடைய அவுட்புட் வோல்டேஜ் சிக்னலை வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ வோல்டேஜ் சிக்னல் வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர் இங்கே நம்ம யூஸ் பண்றது வந்து இட்ஸ் அ VCVS, அதாவது வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ். சரியா? இப்போ நம்மளோட இன்புட் இம்பிடன்ஸ் வந்து நார்மலா ஹையா தான் இருக்கும் and the output impedance is required to be very low. Okay, so input impedance வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும், output impedance வந்து உங்களுக்கு ஜெனரலா வந்து குறையா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து சிக்னல் சோர்ஸ் வந்து வோல்டேஜ் சோர்ஸா இருக்கும்போது இதை வந்து ஒரு தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம வந்து அசைன் பண்றோம். ஸோ இதுல வந்து சோர்ஸ் வோல்டேஜ்ங்கிறது இருக்கு, இதுல இருந்து உங்களுக்கு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இருக்கு, அங்க இருந்து உங்களுக்கு RI அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ RI is greater than RS. ஓகே, ஸோ இதுல இருந்து உங்களுக்கு AV into VI அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு, இங்க இருந்து உங்களுக்கு R0 அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ்னு போகுது. சரியா? உங்களுக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி போகுது. ஓகே, ஸோ இங்க வந்து அது அவுட்புட் வோல்டேஜ்ங்கிறது வந்து V0ங்கிற வந்து நீங்க வந்து மெஷர் பண்றீங்க. ஸோ இதுல நீங்க நல்லா பாத்துக்கோங்க, நம்மளுடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RI is greater than RS சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் and RO அதாவது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து less than RL. RI greater than RS and RO less than RL. Okay, so here if the source resistance RS, okay, when it is considered small less than the RI, correct தானே? ஏன்னா RI greater than RS னும்போது RS less than RI னு வரும். So your input voltage VI would be equal to the source voltage VS. சரியா? அப்போ V0, இப்போ இதுல இருந்து V0 நீங்க மெஷர் பண்ணும்போது it is AV into VI, அதான் இங்க போட்டிருக்காங்க. V0 is equal to AV into VI. V0 is equal to AV into VI க்கு பதிலா VS னு போட்டிருக்கீங்க. So AV into VS. So உங்களுடைய AV அப்படிங்கிற வந்து V0 by VS அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே, so நம்மளுடைய ஆம்பிளிஃபையர் வந்து it is producing a voltage output proportional to the voltage input. ஸோ இந்த ஃபேக்டரை வந்து நம்ம வந்து தான் வந்து நம்ம வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல உள்ள ஒரு முக்கியமான கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RI would be tending to infinity and RO tends to 0. ஓகே, ஸோ இன்புட் இம்பீடன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் and அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து it will be tending to 0. With regards to the current amplifier, so ideal current amplifier வந்து உங்களுக்கு அவுட்புட் கரண்ட் வந்து it will produce an output current proportional to the signal current. So in the input signal அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it's a current and இதுல ஃபுல்லாவே நம்ம கரண்ட் சோர்சஸ் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம இதை வந்து நாட் ஆன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வழியா இது பண்றோம். ஸோ அங்க வந்து வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர்ல நம்ம வந்து ஃபுல்லா வோல்டேஜ் சோர்சஸ் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம வந்து தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க உங்களுக்கு வந்து
கரண்ட் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால நாட் ஆன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் நம்ம போறோம். சரியா? ரைட். ஸோ அந்த டயக்ராம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. RI greater than RS and RO less than RL. ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து கரண்ட் சோர்சஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ IS. ஸோ parallel with RS அங்க வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் சோர்ஸ் in series with the resistance RS னு பார்த்துருப்பீங்க. இங்க உங்களுக்கு current source in parallel with the source resistance RS. ஓகே. ஸோ அதுல இருந்து parallel with RI. இங்க உங்களுக்கு அங்க AV into VA னு பாத்தீங்க, இங்க வந்து AI into II parallel with RO parallel with RL. ஸோ இங்க வந்து உங்களுக்கு இன்புட் current flow ஆகுது which is II and output current வந்து IO is equal to IL. So the amplifier provides a current output proportional to the signal current, and the proportionality factor is independent of the source and the load resistance. Okay. So இதுல ஃபுல்லா நம்ம current source நம்ம யூஸ் பண்றதுனால you call it to be the current amplifier. So RI அங்க வந்து infinity, RO வந்து 0, இங்க RI tending to 0 and RO tending to infinity. அங்க பாக்கும்போது RI is greater than RS, RI is less than RS, and RO less than RL, and RO greater than RL. Next நம்ம trans conductance amplifier பத்தி பார்ப்போம். இன்புட் சிக்னல் வந்து வோல்டேஜா இருக்கும். இந்த சைடுல உங்களுக்கு வோல்டேஜ், அந்த சைடுல உங்களுக்கு கரண்ட். இன்புட் சிக்னல் வந்து வோல்டேஜ், அவுட்புட் சிக்னல் வந்து கரண்ட். So trans conductance amplifier is a combination of the Thevenin's equivalent circuit in the input side and Norton's equivalent circuit in the output side. ஸோ உங்களுக்கு சோர்ஸ் வோல்டேஜ்ங்கிற விஎஸ்ங்கிறது கொடுத்துருக்கு, சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்எஸ். இப்போ இதில் பார்க்கும்போது இன்புட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து சீரீஸில் இருக்கு, பட் இங்கே வந்து உங்களுக்கு பேரலாக இருக்கு. ஓகே. ஸோ விஎஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ். ஓகே. அதில் இருந்து உங்களுக்கு வந்து ஆர்ஐ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போகுது. ஸோ ஆர்ஐ இஸ் கிரேட்டர் தென் ஆர்எஸ். ஓகே. அண்ட் தென் GMVI parallel with RO அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. So இதுல output current is equal to load current IL. Okay. So which is in parallel with load resistance RL. Okay. So RI is greater than RS and RO greater than RL. Okay. So output current I0 is proportional to VI. Okay. So I0 is proportional to the input voltage VI. So I0 is equal to இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது it is GM into VI. So from this GM is equal to I0 by VI provided RL is equal to 0. So இதுல GM அப்படிங்கிற வந்து short circuit transfer conductance. So yeah, source resistance RS is less than RI. இது வந்து நம்ம வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர்ல உள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக் பத்தி பாக்குறீங்க. அதே மாதிரி இது வந்து கரண்ட் ஆம்பிளிஃபையர்ல உள்ள இன்னொரு கேரக்டரிஸ்டிக் பத்தி பாக்குறீங்க. ஸோ RS less than RI வந்து வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர்ல உள்ளது, RO greater than RL வந்து கரண்ட் ஆம்பிளிஃபையர்ல உள்ளது. அது ரெண்டுத்தையும் உள்ள காம்பினேஷனா வந்து டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்பிளிஃபையர். ஸோ ஐடியல் டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்பிளிஃபையர் should have RI and RO tending to infinity. Next நம்ம trans resistance amplifier பத்தி பார்ப்போம். So amplifier which supplies the output voltage V0 in proportional to the signal current IS. Okay. So V0 proportional to IS. Okay. அதுதான் வந்து trans resistance amplifier. So which is independent of the source resistance RS and the load resistance RL. Okay. So இது பார்க்கும்போது நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து இன்புட் சைடில் இருக்கும், தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து அவுட்புட் சைடில் உண்டு. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து VS இருக்காது, இங்கே IS இன் பேரலல் வித் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் RS இன் பேரலல் வித் RI. ஓகே. அதில் இருந்து உங்களுக்கு RMII அப்படின்னு சொல்லி வருது, அங்கே வந்து GMVIன்னு இருக்கும். ஓகே. ஸோ RM into II இன் சீரீஸ் வித் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் R0 பேரலல் வித் RL. இதில் அவுட்புட் வோல்டேஜ்ங்கிறத மெஷர் பண்ணுறீங்க. ஸோ எப்படி பார்க்கும்போது இதில் கரண்ட்டு, இதில் வந்து வோல்டேஜ். ஸோ வந்து RI is less than RS and RO less than RL. ஓகே. ரைட். ஸோ இப்போ RI less than RS னு பார்க்கும்போது நம்மளுடைய இன்புட் கரண்ட் II would be equal to IS. ஓகே. And if RO is less than RL then V0 is equal to RM into II. ஸோ அப்படி பார்க்கும்போது
RM into II னால நம்மளோட II வந்து ISனால RM into IS அப்படின்னு சொல்லி வரும். சரியா? So RM is equal to V0 by IS. Okay. V0 by IS னு வரும். இந்த IS வந்து equal to II னால V0 by II அப்படின்னு சொல்லி வரும். With RL tending to infinity. அங்க வந்து RL tends to 0 அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. So RM அப்படிங்கிற வந்து it's a open circuit transfer resistance. ரெண்டுமே RI னாலும் சரி R1 னாலும் சரி tending to 0. சரி, பேசிக் ஃபீட்பேக் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். பேசிக் ஃபீட்பேக் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். The output voltage or current are sampled by means of a sampling network and this signal is applied to the input through a feedback. இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ இந்த சிக்னல் சோர்ஸ்ல இருந்து கம்பரேட்டர் ஆர் மிக்சர் நெட்வொர்க் போகுது, அதுலேருந்து ஆம்பிளிஃபையர் போகுது, சாம்பிளிங் நெட்வொர்க் போகுது, அங்கே இருந்து ஃபீட்பேக் நெட்வொர்க் வழியாக போய் மறுபடியும் இந்த கம்பரேட்டர் ஆர் மிக்சிங் நெட்வொர்க்கில் இது மிக்ஸ் ஆகுது, அதுல இருந்து ஆம்பிளிஃபையருக்கு வந்து போகும். ஓகே, இதுல இருந்து சோர்ஸ் வோல்டேஜ், இதுல இருந்து இன்புட் வோல்டேஜ், இதுல இருந்து டோட்டல் வோல்டேஜ் விங்கிறத இது பண்றீங்க. இங்க உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ்ங்கிற மெஷர் பண்றீங்க. இங்க இருந்தா உங்களுக்கு ஃபீட்பேக் வோல்டேஜ்ங்கிறது பாஸ் ஆகுது. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது the gain of the basic amplifier is given by V0 by VI. அந்த A அப்படிங்கிறது வந்து V0 by VI. பீட்டா அப்படிங்கிறது வந்து ஃபீட்பேக் ரேஷியோ which is equal to VF by V0. சரியா? அதே மாதிரி கெயின் ஆஃப் த ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் V0 by Vs and Vs is equal to AC signal in the input side. Okay, அந்த ஃபீட்பேக் சிக்னலை வந்து VF அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. சரியா? ஸோ அப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஃபீட்பேக் சிக்னல் VF is in phase with the input signal Vs. So your input voltage Vi is equal to Vs plus Vf. So feedback அப்படிங்கிற வந்து நம்மளுடைய AF is equal to V0 by Vs is equal to V0 by VI minus VF. ஏன்னா நம்மளுடைய Vs வந்து VI minus VF. சரியா? Or you can say VI is equal to Vs plus VF அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். So when you divide by the output voltage on both sides, so V0 by V0ங்கிறது வந்து 1 divided by VI by V0 minus VF by V0. So which is equal to VI by V0 வந்து 1 by A. ஏன்னா வந்து V0 by VI தான் A. VI by V0ங்கிறது 1 by A minus beta. So 1 divided by 1 minus A beta. சரியா? இப்போ AF greater than A அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்மளுடைய லூப் கெயின் வந்து A பீட்டாவா இருக்கும். A beta is equal to 1 and then இப்போ A beta வந்து 1 இருந்தா 1 minus 1 0. ஸோ A by 0 இது வந்து இன்ஃபினிட்டியா மாறிடும். சரியா? ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கண்டிப்பா உங்களுடைய ஆம்பிளிஃபையருடைய இன்ஸ்டபிலிட்டியை கூட்டும் அண்ட் பேண்ட்வித்தை வந்து குறைக்கும், டிஸ்டார்ஷன் அண்ட் நாய்ஸை வந்து கண்டிப்பா கூட்டும். பட் வித் கேஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் உங்களுக்கு டிஸ்டார்ஷன், நாய்ஸ் எதுவுமே இருக்காது. It increases the stability of the amplifier. So VI is equal to Vs minus Vf. So AF is equal to V0 by Vs, which is equal to V0 by Vi plus Vf. Okay. So dividing by V0, you get 1 divided by Vi by V0 plus Vf by V0, which is equal to 1 divided by 1 by A plus beta. இல்லனா நம்ம வந்து AF is equal to A divided by 1 plus A beta அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். A beta வந்து greater than 1 இருக்கும்போது A divided by A beta, அதாவது 1 by beta அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ பீட்டா அப்படிங்கிறது வந்து ஃபீட்பேக் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. So here the block diagram of the feedback amplifier has 3 networks. ஒன்று வந்து சாம்பிளிங் நெட்வொர்க்கு, இன்னொன்று வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க்கு, இன்னொன்று வந்து மிக்சர் நெட்வொர்க். அதில் உள்ள அந்த சம்மர் மாதிரியே வந்து உங்களுக்கு அந்த மிக்சர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்த்துருக்கீங்களா? இந்த சிக்னல் சோர்ஸு, கம்பரேட்டர் ஒரு மிக்சர் நெட்வொர்க்கு, இந்த பேசிக் ஆம்பிளிஃபையர், அந்த அதோடைய ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் கெயின் வந்து ஏ, அதில் சாம்பிளிங் நெட்வொர்க்குங்கிறது இருக்குது, ஃபீட்பேக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி. So the output voltage or current is sampled by means of the sampling network. So the sample signal வந்து it is fed back to the input through the feedback two-port network. Okay. So actually இதில் வந்து அந்த feedback signal அப்படிங்கிற வந்து இந்த சிக்னலோட உங்களுக்கு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் சிக்னல் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ த டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் ஆக்சுவலி தான் இன்புட் டு த பேசிக் ஆம்பிளிஃபையர். அதான் வந்து உங்களுக்கு அந்த டயக்ராமில் வந்து Vs மைனஸ் Vf அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வருது.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வோல்டேஜ் சாம்பிளிங் பற்றி பார்ப்போம். ஸோ வோல்டேஜ் சாம்பிளிங்க்கு வந்து இன்னொரு நேம் வந்து parallel sampling, இல்லை வந்து shunt sampling, இல்லைனா வந்து nodal sampling அப்படின்னு சொல்லலாம். So here the part of the output signal is parallel or across the load and output of the basic amplifier. So shunt sampling நாலும் சரி, parallel sampling நாலும் சரி, nodal sampling நாலும் சரி, அது வந்து உங்களுடைய அவுட்புட் இம்பீடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும். ஸோ பேசிக் ஆம்பிளிஃபையர் வந்து அதில் இருந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் சாம்பிளர் அப்படின்னு சொல்லி போகுது. தட் இஸ் ஃபெட் பேக் டு த ஃபீட்பேக் நெட்வொர்க். ஸோ விஐ அப்படிங்கிற வந்து இன்புட் வோல்டேஜ், விஎஃப் அப்படிங்கிற வந்து ஃபீட்பேக் சிக்னல். ஸோ அவுட்புட் வோல்டேஜ்ங்கிற வந்து இங்கே நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. அதே மாதிரி கரண்ட் சாம்பிளிங் வந்து இன்னொரு நேம் வந்து லூப் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சீரிஸ் சாம்பிளிங் சொல்லுவாங்க. வோல்டேஜ் சாம்பிளிங் வந்து நோடல் சாம்பிளிங் இல்லை ஷண்ட் சாம்பிளிங் பற்றி பார்த்துருந்தோம். கரண்ட் சாம்பிளிங் வந்து சீரிஸ் சாம்பிளிங் இல்லை வந்து லூப் சாம்பிளிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது கரண்ட் சாம்பிளிங் அப்படிங்கிற வந்து அவுட்புட் இம்பீடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபீட்பேக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இட்ஸ் 2 போர்ட் நெட்வொர்க். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ்னு சொல்லி இருக்கு. ஸோ விஎஃப் பை V0 அப்படிங்கிற வந்து ஃபீட்பேக் ரேஷியோ பீட்டா. ஓகே, ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு விஎஃப் பை V0. நார்மலாக அந்த ஃபீட்பேக் ரேஷியோ அப்படிங்கிற வந்து 0லேருந்து 1 கூட இருக்கும். அப்புறம் நம்மளுடைய மிக்சர் நெட்வொர்க் உங்களுக்கு தெரியும். மிக்சர் நெட்வொர்க்குடைய ஃபங்க்ஷன் வந்து ஃபீட்பேக் சிக்னலை வந்து மிக்ஸ் பண்ணும். ஓகே, ஃப்ரம் த ஃபீட்பேக் நெட்வொர்க் வித் இன்புட் சிக்னல். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையருடைய இன்புட் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து மிக்சிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது there are 2 types of mixing. ஒன்று வந்து சீரிஸ் மிக்சிங், இன்னொன்று வந்து ஷண்ட் மிக்சிங். ஸோ சீரிஸ் மிக்சிங் அப்படிங்கிறத வந்து இதுதான் டயக்ராம். ஸோ சோர்ஸ் வோல்டேஜ்ங்கிறது இருக்குது, அதில் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இஸ் கனெக்டட் இன் சீரிஸ், தட் இஸ் ஃபெட் பேக் டு த பேசிக் ஆம்பிளிஃபையர். அதில் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க்குங்கிற போது இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சீரிஸ் மிக்சர் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து சீரிஸ்னாலே தெரியும், உங்களுக்கு ஒரு லூப் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ சீரிஸ் மிக்சிங் டென்ஸ் டு இன்க்ரீஸ் த இன்புட் இம்பீடன்ஸ் ஆஃப் த ஆம்பிளிஃபையர். இது வந்து இன்புட் இம்பீடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஷண்ட் மிக்சிங் வந்து இட் டிக்ரீசஸ் த இன்புட் இம்பீடன்ஸ் ஆஃப் ஆம்பிளிஃபையர். ஸோ ஷண்ட் மிக்சிங்க்கு இன்னொரு நேம் வந்து நோடல் இல்லை parallel மிக்சிங். ஸோ ஹியர் த ஃபீட்பேக் சிக்னல் ஃப்ரம் த ஃபீட்பேக் நெட்வொர்க் இஸ் மிக்ஸ்ட் வித் இன்புட் சிக்னல். ஷண்ட் மிக்சிங் வந்து உங்களுக்கு இன்புட் இம்பீடன்ஸை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இதில் பாருங்கள், source current is connected here, which is where the source resistance is connected parallel to the ammeter. Okay, so அதில் இருந்து உங்களுக்கு பேசிக் ஆம்பிளிஃபையர் போகுது. இதுதான் வந்து ஷண்ட் மிக்சர். ஓகே, ஸோ அதில் இருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க்னு போகுது. ஸோ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேஸ் ஆஃப் ஃபீட்பேக், அதாவது ஒரு ஃபீட்பேக் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த கேஸ் ஆஃப் பாசிட்டிவ் as well as negative feedback. So it desensitizes the gain, reduces the non-linear distortion, reduces the effect of noise, control the input and output impedance, and extend the bandwidth of the amplifier. And then the general feedback structure, அதோடைய general feedback structure உடைய diagram பற்றி பார்த்துருந்தோம். x0 by xi is equal to a பற்றி பார்த்துருந்தோம். beta is equal to xf by x0, and then xi is equal to xs minus xf. AF உடைய function AF is equal to a divided by 1 plus beta a. அந்த a beta அப்படிங்கிற வந்து லூப் கெயின், greater than 1 a beta greater than 1 ஃபேக்டர் வந்து a divided by beta a or 1 by beta அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். And then classification of amplifiers, voltage amplifier, current amplifier, transconductance amplifier and trans resistance amplifier பற்றி பார்த்துருந்தோம். வோல்டேஜ் ஆம்பிளிஃபையர் உடைய டயக்ராம், அதோடைய தெவெனின் சீக்வென்ஸ் அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ RI tending to infinity, RO tending to 0. கரண்ட் ஆம்பிளிஃபையர், ஸோ அதோடைய நார்டன்ஸ் ஈக்குவலன்ஸுக்கு பற்றி பார்க்கணும். RI tending to 0 and RO tending to infinity. டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கணும். ஸோ RI tending to infinity and RO tending to infinity. டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆம்பிளிஃபையரில் வந்து உங்களுக்கு நார்டன்ஸ் ஈக்குவலன்ஸ் எதுவுமே இன்புட் சைடில் வந்து கிடைக்கும், அண்ட் அவுட்புட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து தெவெனின் ஈக்குவலன்ஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். Then we discussed about the basic feedback concept. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ், அதாவது A,
பீட்டா ஏஎஃப் விஎஸ் விஎஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த டயக்ராம் வந்து ரிப்பீட் தான் சரிங்களா. ஸோ வித் கேஸ் ஆஃப் பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் அதோடைய யூசஸ் என்ன, ஸோ ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை 1 மைனஸ் ஏ பீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் தென் நெகட்டிவ் ஃபீட்பேக்கு ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு V0 by Vs. Okay, so V0 by Vi plus Vf. So AF is equal to A divided by 1 plus A beta. And then feedback amplifier உடைய 3 types of network பத்தி பார்க்கணும். So sampling network, feedback network and then mixer network. So sampling network அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். And then voltage sampling, current sampling. அதே மாதிரி மிக்சிங்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் மிக்சிங். ஒன்று வந்து சீரிஸ் மிக்சிங் அண்ட் தென் ஷண்ட் மிக்சிங் பற்றி பார்க்கணும். அண்ட் தென் ஃபீட்பேக் நெட்வொர்க் பற்றியும் பார்க்கணும். ஸோ வோல்டேஜ் சாம்பிளிங்கில் வந்து அவுட்புட் இம்பீடன்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணும், கரண்ட் சாம்பிளிங் வந்து அவுட்புட் இம்பீடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் தென் ஃபீட்பேக் நெட்வொர்க் அதே இதுதான். மிக்சர் நெட்வொர்க்கில் வந்து சீரிஸ் மிக்சிங் அண்ட் ஷண்ட் மிக்சிங். சீரிஸ் மிக்சிங் வந்து இன்புட் இம்பீடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், வேற ஷண்ட் மிக்சிங் வந்து இன்புட் இம்பீடன்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் feedback structure.